கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதத்தில் 3வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 17ஆம் நாள் காலை வேலை திங்கட்கிழமை பழியின் நாள். இதனாலே உங்களுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர், ஜீவனை தந்தீர். உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் பல இடங்களில் ஆண்டவர் சில்ட்ரன்ஸ் சண்டே, ஸ்பெஷல் சண்டே சர்வீஸ் கொண்டாடினோம். மிகுந்த ஆசீர்வாதத்தை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய செய்தி, ஆண்டவர் ஜெப வேலை, பாடல் வேலையை எங்களுக்கு ஆசீர்வாத குழு எடுத்து நீங்கள் பயன்படுத்த ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற அனைத்து மக்களும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக 6வது பாடலாகிய தருணம் இதுவே கிருபை கூறும் விழிப்பாரும் பதம் தாரும் தாரும் என்ற பாடலை அவருடைய இணைந்து நாம் பாடுவோம். 6வது பாடல். தருணம் இதுவே கிருபை கூறும் விழிப்பாரும் பதம் தாரும் தாரும். தருணம் இதுவே கிருபை கூறும் விழிப்பாரும் பதம் தாரும் தாரும். கருணை தெய்வ குமாரா கனமனுடவதாரா, கருணை தெய்வ குமாரா கனமனுடவதாரா, அருமை ரட்சகா இயேசு நாதா, உலகனைத்தும் வணங்கும் சத்ய வேதா, உந்தன் அடியார் கருளும் தேருபாதா, சர்வசாதானேதா. தருணம் இதுவே கிருபை கூறும் விழிப்பாரும் பதம் தாரும் தாரும். கற்பேன் மாறிவாயேற்றில் ஓர் பவித்து பிறந்த, கற்பேன் மாறிவாயேற்றில் ஓர் பவித்து பிறந்த, கருத்தாவியமே இயேசு ராசா, பரிசுத்த சத்திய உபதேசா, ஏனை கடாட்சி தருளும் சர்வேசா, கிருபை வாசனேசா. தருணம் இதுவே கிருபை கூறும் விழிப்பாரும் பதம் தாரும் தாரும். வானத்திலிருந்து வந்த ஞான தோழி சீர்ந்த, வானத்திலிருந்து வந்த ஞான தோழி சீர்ந்த, மகிமை பிதாவின் திருமகளா, ஆதிமைந்தர்கிறங்கும் அணுகோலா,
சீனா தருணம் இதுவே கிருபை கூறும் விழி பாரும் பதம் தாரும் தாரும். கற்ப உலக வாழ்வில் அலைந்து நீலை கூலைந்து அற்ப உலக வாழ்வில் அலைந்து நீலை கூலைந்து அலகை படுகோழியில் வீழ்ந்து தாழ்ந்து அஞ்சி அஞ்சி நலிந்தேனே அடிமை கஞ்சல் என்று சொல்லும் கோனே சீமானே தானே தருணம் இதுவே கிருபை கூறும் வீழி பாரும் பதம் தாரும் தாரும். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக, குழுவின் சார்பாக புதிய வாரத்தின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி இந்த வாரத்திற்கான சங்கீதம் 46ஆம் சங்கீதம். மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு சங்கீதம். நம்முடைய லுத்தரன் திருச்சபைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். ஏனென்றால் மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தல் பணியை செய்த போது அவருக்கு அச்சுறுத்தல்கள், பயங்கள், நிறைய பிரச்சனைகள் அவர் சந்தித்தார். அந்த வேளையில் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாளும் அவர் வெளியே போகும்போது படுக்கும்போது இந்த சங்கீதத்தை படித்து விட்டு தான் அவர் படுப்பார். அதே நேரத்தில் இந்த சங்கீதத்தை வைத்து கர்த்தர்தான் எங்கள் துருகமும் அரண் பலமும் ஆமே என்ற அழகான ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல் மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு பாடலாகவே இந்த சீர்திருத்தல் காலத்தில் நம்ம பாடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தினுடைய அழகான தலைப்பு நம்மோடு வாழும் கடவுள், நம்மோடு வாழும் கடவுள். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கும்போது இதை எழுதினவர்கள் கோராவின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த கோராவின் புத்திரர்கள் என்று பார்த்தால், இவர்கள் ஒரு லேவியர்கள். லேவியர்களோடு ஒரு சின்ன குழு. இவர்கள் டெம்பிள் மியூசிஷியன்ஸ், அதாவது ஆலயத்தில் பாடுகிறவர்கள், கொயரில் இருக்கிறவங்க. அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் கொயரில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் மோசேயும் மிரியாவையும் எதிர்த்து பேசினவர்கள், பூமி விழுங்கிவிட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் நாம் பார்க்குறோம். பிற்காலத்தில் அவர்கள் ஆலயத்தை குறித்து ரொம்ப வைராக்கியமாய், பக்தி வைராக்கியமாய் சங்கீதம் 84 கூட இவங்க தான் எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறார். இது எந்த காலம்னா தாவீதுடைய நாட்கள், தாவீதுடைய பொற்கால ஆட்சியில் எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். 1000 அதாவது 1000 BCE என்று சொல்லப்படுகிறது, பிஃபோர் கிரைஸ்ட். இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசம் நிறைய பிரச்சனைகள், அதாவது நேஷனல் கிரைசிஸ், போர் பிரச்சனை, பசி, பஞ்சம், பட்டினி போன்ற பிரச்சனைகளை தாவீதின் காலத்தில் அவங்க சந்தித்தாங்க. அந்த நேரத்தில் கடவுளிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டி, நம்பிக்கை வேண்டி பாடப்பட்ட பாடலாக இருக்கிறது. அதே நேரத்தில் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் தேசம், அதாவது குறிப்பாக எருசலேம் அசிரியர்களுடைய கையில் இருந்து விடுதலை பெற்றதற்காக நன்றி சொல்கிற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இது 701 BCயில் என்று எழுதப்பட்டதாக 2 ராஜாக்கள் 18-19, ஏசாயா 36-37. இதனுடைய தீம்ஸ் அண்ட் பர்பஸ், இதனுடைய நோக்கமும் அதனுடைய சென்டர் தீம் என்னன்னாக்கா, காட்ஸ் ப்ரொடெக்ஷன், கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறார் என்ற ஒரு சிந்தனை. அதே நேரத்தில் கடவுளில் விசுவாசம் வைக்கிற, ட்ரஸ்ட் இன் காட், கடவுளில் நம்பிக்கை எல்லா சூழ்நிலையிலும், இல்லையா, எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் குழப்பத்தில் பிரச்சனையின் மத்தியிலே நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை.
அதே போல் சியோனுடைய பாதுகாப்பு, சியோன்ஸ் செக்யூரிட்டி. சியோன் என்று சொன்னாலே கர்த்தர் வாழுகிற இடமாய் பார்க்கலாம். லிட்டர்ஜிக்கல் யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பிள் வர்ஷிப்பில் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. டெம்பிள் வர்ஷிப் கொயர்லலாம் பயன்படுத்திக்கிறாங்க. செலப்ரேஷன் இன் ஃபெஸ்டிவல்ஸ், அது போல் இதில் இருக்கிற முக்கியமான செய்தி கம்ஃபர்ட் அண்ட் அஷூரன்ஸ், ஆறுதலும் அதே நேரத்தில் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இந்த மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனான ஒரு சங்கீதமாக இதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். ரொம்ப நமக்கு அடிக்கடி நம்ம படிக்கிறோம், அடிக்கடி இதை தியானிக்கிறதுனால நம்ம வேகமாக போகலாம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேலைகளே நமக்கு உற்ற துணையாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார் துணை? கணவனா, மனைவியா, பெற்றோரா, பிள்ளைகளா? யாரும் இல்லை. அதான் ஒரு கவிஞன் எழுதுகிறார், கடைசி வரை யாரோ. இல்லையா? கடைசி வரை யாரோ. யார் அந்த யாரோ என்ற இடத்துல இயேசு சாமியை போட்டுக்கணும். கடைசி வரை இயேசு, கடைசி வரை கடவுள் என்ற சிந்தனை. எல்லாரும் கைவிடுவார்கள், எல்லாரும் கைவிடுவார்கள். ஒரு அழகான பாடல் உண்டு, இயேசு அன்பு, இயேசுவின் அன்பு இந்த யுகம் அதில் அழியாது. அதில் மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்து போயிடும், கணவனின் அன்பு ஒரு நாள் கரைந்தே போயிடும், பிள்ளையின் அன்பு ஒரு நாள் அது பிரிந்தே போயிடும், நண்பனின் அன்பு ஒரு நாள் நகைத்தே போயிடுமா. ரொம்ப அழகா இயேசு பிரகாசம் அப்படி அழகான பாடல். அதெல்லாம் சின்ன வயசுல அதை கேட்டிருக்கோம். அப்போ என்றென்றும் மாறாதது நம்முடைய இயேசுவின் அன்பு. இன்னைக்கு அந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாத்து பல ஆபத்துகளிலே நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கு. அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில கோட்டையாக அடைக்கலமாக இருக்கிறார், உற்ற துணையாக இருக்கிறார் என்பதை என்றைக்கு நம்ம மறந்துடவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும். ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினால், அதாவது இயற்கை பேரிடர்களை பற்றி பேசுறார். சுனாமி, பேரழிகள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இவை எது வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில பயப்படாதீங்க, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடல் அலைகளின் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கினால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஏன்னா பயமே இல்லை. எவ்வளோ பெரிய பேராளிகள் வந்தாலும் இல்லையா, குன்றுகளே அசைந்து கீழே விழுந்தாலும், இன்னைக்கு குன்றுகள் அசைந்து விழுகிறது எதில்? எரிகிற நெருப்பு குழம்பு அது வெளியே கொதிச்சு வரும்போது அந்த குன்றுகள்லாம் உடைந்து விழுகிறது, மலைகள்லாம் விழுந்து பார்க்க நெருப்பு குழம்பு இல்லையா, வெல்கனோஸ் என்று நம்ம அதை பார்க்குறோம். அப்படி வந்தாலும் கூட கவலை இல்லை, கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார், பயமே இல்லைன்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. வேற்றினத்தார் கலக்கமுற்றார்கள், அரசுகள் ஆட்டம் கண்டன, கடவுளின் குரல் முழங்கிற்று, பூ உலகம் கரைந்தது இல்லையா, படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடலாம். பிரச்சனை 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 இல்லை, கஷ்டம், அது இதுன்னு எல்லாம் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்ம இதில் இருக்கிறார். இதுதான் அசைக்க முடியாத செய்தி, இந்த சங்கீதத்தினுடைய செய்தி. அதனால தான் மார்ட்டின் லூத்தர் இதை தன் வாழ்க்கையில் மிக அழகாய் அதிகமாய் இதை பயன்படுத்தி இருக்கிற. கடவுள் நம்ம நடுவில் இருக்கிற போது, நம் மத்தியில் வாழும் கடவுளாக இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இங்கே சிந்தனை. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை நேரத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்களா? பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சிக்கி தவிக்கிறீங்களா? இல்லையா, ஆபத்திலிருந்து வெளியே வர முடியாது இருக்கிறீங்களா? நோயில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு சங்கீதம் 46 நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்து புது வாழ்வை தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு புது வாழ்வை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணு. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கிருபையை அளிப்பார். தான் சொல்றார், வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணி, அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் செயல்கள் எல்லாம் பாரு. உலகின் கடை எல்லை வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார்,
வில்லை ஒடிக்கின்றார், ஈட்டியை முறிக்கின்றார், தேர்களை இரையாக்குகின்றார். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா போரே பிடிக்காது. அதனால தான் அவர் போர்களை வெறுக்கின்றார், போர்களை எதிர்க்கின்றார். இன்றைக்கு இஸ்ரேல் அமாஸ் போர் கூட அவர் விரும்ப மாட்டார். உக்ரைன் ரஷ்யா போரை விரும்ப மாட்டார். மூன்றாவது உலக போரை விரும்ப மாட்டார். முதல் 2 போர்களை கூட ஆண்டவர் விரும்பல. இதெல்லாம் மனிதர்களை செயற்கையாய் உருவாக்கி கொண்டது. அழிவை விரும்பாதவர் நம்முடைய கடவுள். அல்லேலூயா. அதனால்தான் யோனாவை அனுப்புறாரு. யோனா, நீ போய் நினைவே பட்டணத்துக்கு சொல்லி அழிச்சிரு, நான் அழிக்கிறேன்னு. அழிக்கிறாரா? இல்லையே. அவர் இரக்கமுள்ள கடவுள், அன்புள்ள கடவுள். வா, 1,00,000த்திற்கும் மேலான மக்கள் அங்கே இருக்கிறாங்களே, குழந்தைகள் இருக்கிறாங்களே, ஆடு மாடுகள்லாம் இருக்கிறாங்க. எப்படி நான் அழிப்பேன் நினைவே பட்டணத்தை? இல்லை. அப்போ கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பையும் இரக்கத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக நாம் அவருடைய ஆசிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, இல்லையா? அதனால நம்ம காலை வேளையில ஆண்டவர் போர்களை அவர் எதிர்க்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். கடைசியா சொல்றாரு, அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். வேற்றினத்தாரடியே நான் உயர்ந்திருப்பேன், பூலைகள் நானே மாட்சியுடன் விளங்குவேன். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் கடவுளை நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். அமர்ந்துன்னா பொறுமையாரு, அமைதியாரு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வாரு, இல்லையா? அதான் நம்ம பார்க்கிறோம். சாங் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், ஆங்கிலத்தில் Psalm 46, a psalm of confidence and trust in God. The theme, God is our refuge and strength in times of trouble. God is our refuge, God's presence. God is our refuge and strength, always present. Fear not, for God is with us even in the midst of chaos. The city of God, the river of God brings joy and peace. God's protection. God is in the midst of his city, protecting and defending. The Lord of hosts, God's sovereignty. The Lord of hosts is with us, sovereign over all. Be still and know that I am God. Trust in God. Trust God, for he is our strength, he is our refuge. God is with us, God is always with us. நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸை பார்க்குறோம். ஏசாயா 41:10, பயப்படாத, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே போல மத்திய 28:20 பார்க்கிறோம், இதோ நான் உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 பார்க்கிறோம், கர்த்தர் தம் மக்கள் மத்தியில வாழுகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் நம் மத்தியில் வாழும் இறைவன், அதான் இந்த தலைப்பு. சங்கீதத்துடைய தலைப்பு என்னன்னா, நம் மத்தியில வாழ்றார், நம்முடைய குடும்பத்தில் வாழ்றார், நம்ம கூட வாழ்றார். எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கூட இருக்கின்ற இறைவனை நம்புவோம். ஏன்னா நமக்காக உனக்காக இயேசு சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்திருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள மக்களின் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த காலை நேரத்தில், இந்த புதிய வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு இருக்க கர்த்தர் தூய ஆவியானவரை கொண்டு வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த நவம்பர் மாதம் ஆண்டவரே 17ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து ஆண்டவரே எங்களை காத்தீர். நேற்று தினத்தில் எல்லா திருச்சபைகளையும் சில்ட்ரன்ஸ் சண்டே, ஸ்பெஷல் சண்டே கொண்டாடினோம். நன்றி. குறிப்பாக என்னுடைய பாப்பனப்பள்ளி போத வட்டத்தில் மின்னூர் திருச்சபையில் வைத்து 100 பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து 4 திருச்சபைகள், பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகள் பிள்ளைகளும் 100 மக்களும் ஒன்றாக 200 பேருக்கு மேலாக கூடினோராச்சா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கு நற்செய்தியை இந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படியாய் அடியார்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய போதக ஓட்டத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய தேவைகள் உண்டு. கிறிஸ்துமஸ்க்காக ஆண்டவரே ஒரு 200 புடவைகள், 100 லுங்கிகள் ஆண்டவரை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதற்காக ஸ்பான்சர்ஸ் பண்ணுறவங்க அடியனை தொடர்பு கொண்டு, இந்த காணொலியில் ஒரு வேளை பார்க்கிறவங்க தொடர்பு கொண்டு ஜெபத்தோடு ஆண்டவரை கொடுத்து உதவி செய்யும்படியாய் ஆள் கெஞ்சி மன்றார். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரை உள்ளத்தில், இல்லத்தில் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை, கஷ்டங்களை, ஆண்டவரை பலவீனங்களை, துன்பங்களை, துயரங்களை என் தேவன் நீர் மாற்றி அருள வேண்டுமாய் ஜெபிக்க. எங்கள் நடுவில் இருக்கின்ற ஆண்டவர், நிச்சயமாக எங்கள் நடுவில் எங்கள் ஆண்டவர் இருக்கின்றார் என்ற சிந்தனையோடு ஆண்டவரே நாங்கள் வாழும்படியான சூழ்நிலைகள் நீர் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று நிச்சயம் மன்றாடு. இந்த நேரத்தில் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ அறியாதவர்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள்
ஆண்டவரே கல்ஃப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸில் இருக்கிற மக்கள், இஸ்லாமிய கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய தமிழ் கிறிஸ்தவர்கள், மற்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற என்னுடைய ஆண்டவரே தலைவர்களுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்காக, முதலமைச்சருக்காக, இப்படி இந்திய சுவிசேஷத்தின் திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. புதிய நிர்வாகங்கள் மிக சிறப்பாய் செயல்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கும். இந்த வேளையிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு உற்சாகப்படுத்துகிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளியம், சாகுசாரி டீச்சரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அதே போல் அடியனையும் அடியன் குடும்பத்தாரையும் அடியன் சார்ந்திருக்கிற பாப்பனப்பள்ளி போத வட்டத்தையும் திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கும். தேவைகள் உண்டு, அதிகமாய் ஆண்டவரை சந்திக்க வேண்டுமாய் ஜபிக்கும். இந்த நேரத்தில் ஆண்டவரை சுகவீனமாக இருக்கின்ற உடைய செல்வராஜ் அண்ணனுடைய அன்பு இரண்டாவது மகன் சுரேஷ் அண்ணனுக்காகவும் அப்படி ப்ரொஃபஸர் கீதா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இந்த அன்பான சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. அதே போல ஆண்டவர் நேற்று பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திய இப்படி அன்புக்குரிய நண்பர் அருள் திரு கில்பர்ட் ஐயருடைய மைத்துனர் திரு மாருதி பிச்சை டீச்சர் கண்கடியா ஆண்டவரே திருச்சபைக்கா ஜபிக்கிறோம். அவரையும் அவருடைய அன்பு துணைவியார், பிள்ளைகளையும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதே போல அவங்களுடைய ஆண்டவரே அன்புக்குரிய தாயார் திருமதி இந்திரா ராஜேந்திரன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அடியனுடைய ஊழியத்தை 6 மணி நாட்களில் உற்சாகப்படுத்தினார்கள். அடியனுடைய பாஸ்டரேட்டையும் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் ஆண்டவரே அன்பான அம்மாவையும் அன்பான உடன்பிறப்புகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ராஜா. தேவையெல்லாம் சந்திங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சென்னையில் ஆண்டவரே இதோ சிஎஸ்ஐ திருச்சபையில் அவர்கள் ஆற்றுகின்ற பணி மிக சிறப்பானது. ஏழை எளிய மக்களோடு, குழந்தைகளோடு, வாலிபர்களோடு அவர்கள் செய்கின்ற பணிகள் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா தேவைகளையும் என் தேவன் பரத்திலிருந்து நீ சந்தித்தருள் ராஜா. இந்த பிறந்த நாள் அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திரு ராஜேந்திரன் ஐயா அப்பாவை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு அம்மாவோடும் குடும்பத்தோடு அவர் இல்லை என்றாலும் கூட நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அன்பான சகோதரர்கள், அவருடைய அன்பான மனைவி மக்கள், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சகோதரி, அவருடைய கணவர், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் நடுவில் வாழுகிற கடவுள் அந்த குடும்பத்தோடு தங்கியிருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை தங்கின மழை சொல்லியிருக்கிறாங்க, புயல் சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் குறிப்பாக ஆண்டவர் பள்ளிக்கு போகிற குழந்தைகளையும் காத்திரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். எங்கள் மதியில் வாழும் இறைவனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாவல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். Yes, sir.